இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சுக்குவாங்க. அன்னைக்கு ஒன்னதுக்கு என்ன மைக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாண்டா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா தீரணும்டாங்க. அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா. கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா, போட்டுருவான்டா. டே 234 தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா. விவசாயி உதயசூரியன் 230 இருக்காது, கை இருக்காது, தாமரை இருக்காது, ரெட்டால இருக்காது, நாம இருப்போம்டா. ஏண்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி, நம்ம தான் பெரிய கட்சி. நம்பிக்கையோட போடு, களத்துல நில்லு. இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு. பிப்ரவரி 7 பேரழிச்சா கொண்டோம்டா. உலகம் திரும்பி பார்க்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை, எவனும் நடத்த போறதும் இல்லை. அதனால தீவிர நில்லு. எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம், இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம். என்னை விடுறா, நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட இங்க பேசிட்டு போனாடா. டேய் மகிழி, நீங்க பேசிட்டு போனல சரியா 15 வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா, என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா. நீ கிட்ட போக முடியாது. அவ ஒருத்தா நினைக்காத, இது மாதிரி 1000 பேர் இருக்கா. புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன், அடகாத்து வச்சிருக்கேன். திடீர்னு தாரிகானு என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல 1000 அணுகுண்டுகளை ஏவேன். இன்னும் 4 இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசம் இருக்குல்ல, பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு. அதனால என்ன சொல்றதை கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய். ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை